சிம்பிள் மெத்தடில் ஈஸியாக டேஸ்ட்டாக ஒரு பாஸ்தா எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா? ஃபாத்திஸ் வைப் சேனலிற்கு உங்களை வரவேற்கிறேன். பாஸ்தாவை நம்ம வேக வச்சு தான் செய்ய போகிறோம். அதுக்கு அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சு அதில் தண்ணியை சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த தண்ணியிலையே ஒரு தக்காளி, 3 பல் பூண்டு, ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. சேர்த்து இப்போ தண்ணி கொதிக்கும் போதே இது வெந்துடும். இதை ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சு ஆற வச்சுக்கோங்க. இப்போ இதே தண்ணியில் நம்ம பாஸ்தாவை சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கலாம். நம்ம சோறு செய்கிறதுக்கு உல வைப்போம் இல்லையா, அதே மெத்தடு தான். தண்ணி கொஞ்சம் அதிகமாகவே வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இந்த பாஸ்தாவை இந்த தண்ணியில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கிண்டி விடுங்க. இந்த பாஸ்தா சேர்க்கும்போது மீடியம் ஃப்ளேமில் இருக்கணும். அப்போ தான் ஒன்று ஒட்டாது. இப்போ இந்த மாதிரி வெந்து வரும்போது கரண்டியை வச்சு இடையில கிண்டி விடுங்க. கரண்டியை சைடு வாக்கில் வச்சு தான் கிண்டணும். நடுவில் வச்சு கிண்டினீங்கன்னா பாஸ்தா உடஞ்சிரும். இப்போ இது வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் இதை நீங்கள் வடித்து எடுத்துக்கோங்க. வடித்ததுக்கப்புறமா இதில் ஒரு 2 ஸ்பூன் அளவு எண்ணெயை மேலோட்டமாக ஊற்றி பாஸ்தாவை குலுக்கி விட்டுருங்க. பாஸ்தா ஒன்று ஒட்டாமல் உதிரியாகவே இருக்கும். ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை வெட்டி வச்சுருக்கேன். கொஞ்சம் புதினா, கொஞ்சம் கொத்தமல்லி. இப்போ நம்ம வேக வச்சு எடுத்த தக்காளி, பச்சை மிளகா, பூண்டு இது ஆறுனதுக்கப்புறமா நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இப்போ ஒரு கடாயை அடுப்பில் வச்சு அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து அதில் இந்த வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வெந்து வந்ததும் இது கூடயே புதினா, கொத்தமல்லி சேர்த்து வதக்கி விட்டுருங்க. அதுக்கப்புறம் உப்பு சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவு கரம் மசாலா தூள், 1 ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள். உங்களுக்கு காரம் அதிகமாக தேவைப்பட்டுச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவு எலுமிச்சை சாறு சேர்த்துக்கோங்க. அப்புறம் நம்ம அரைச்ச தக்காளி, பச்சை மிளகா, பூண்டு அதையும் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுருங்க. இந்த மாதிரி 2 மினிட்ஸ் இப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம பாஸ்தாவை இதில் சேர்த்துக்கலாம். நம்ம எண்ணெய் தேய்ச்சி வச்சோம் இல்லையா, அதனால அது எப்படி உதிரியாக இருக்குன்னு பாருங்கள். ஒன்று ஒட்டாது. அதுக்கு தான் அந்த ப்ராசஸ். இப்போ இந்த மாதிரி ஸ்டேஜில் சைடு வாக்கில் இருந்து இப்படி தான் நீங்கள் எடுத்து கிண்டணும். 2 மினிட்ஸ் சிம்மிலேயே வச்சுட்டு அடுப்பை அணைச்சிருங்க. நம்மளுடைய பாஸ்தா ரெடி. இது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் டெய்லி சாப்பிட வேணாம், என்னைக்காச்சும் ஒரு நாள் சாப்பிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபாத்திஸ் வைப் சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.